முறைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், அதே போல திருப்பத்தூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல தமிழகம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் தலை சிறந்த வளர்ச்சியை பெற்று இந்தியாவின் முதலிடம் என்ற இடத்தை எட்டி பிடிக்கின்ற நிலையில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலங்களில் நடைபெற்ற ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சியின் காரணமாக ஏற்பட்ட நிர்வாகம் மற்றும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு வளர்ச்சி பாதையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பிற மாநில மக்களும் மற்றவர்களும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய தமிழகத்தை வெளிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாக. தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, வேளாண் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகளை, புதிய தொழில்களை தொடங்கி அதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை கொண்டு வருவது என்று எல்லாவற்றிலும் சாதனை படைத்த முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களுடைய சுகாதாரத்தை, பொது மருத்துவத்தை பேணி காப்பதிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டை போல வேறு எந்த மாநிலத்திலும் மருத்துவமனைகள், உள்கட்டமைப்பு வசதிகள், மருத்துவர்கள் எண்ணிக்கை என்று வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் அடிக்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெற்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் உலகின் சிறந்த மருத்துவர்களாக அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை தரக்கூடியவர்களாக இருக்கு. ஏன் பிற மேடை நாடுகளில் இருந்தும் கூட வெளிநாடுகளில் இருந்தும் தரப்படுகின்ற சிகிச்சை சிறந்த குறைந்த செலவை கொண்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு பிற மாநிலங்களையும் கடந்து பிற நாடுகளிலிருந்து வந்து மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சிறப்பான சூழ்நிலை தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஆக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில், அதிலும் குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை போன்ற நகரங்கள்லாம் மருத்துவத்துறையினுடைய ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மருத்துவத்துறையும் உதவியாக இருக்கிறது என்றால் அது மிகையாக. ஏற்கனவே இந்த மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான திட்டங்களில் ஒன்றாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டதுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம். இதற்கு முன்னர் முகாம்கள், அனைத்து பகுதிகளிலும் முகாம்கள் நடத்தப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக, முகாம்களின் மூலமாக பெறப்பட்ட மனுக்களில் இருந்து பயனாளிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு உரிய தேவைகளை, அது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையானதாக இருந்தாலும், வேலை வாய்ப்புகளுக்காக இருந்தாலும், மருத்துவ உதவிகளுக்காக இருந்தாலும், அதிலே பெறப்படுகின்ற மனுக்களின் மூலமாக பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு உரிய தீர்வுகள் கிடைக்கப்படுகிறது. அதே போல இங்கு வரக்கூடியவர்களுக்கு, உடனடியாக வரக்கூடியவர்களுக்கும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பல்வேறு வகையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு அவர்களுக்கு தேவையான அடையாள அட்டைகள் போன்றவை வழங்கி அவர்களுக்கான உபகரணங்களையும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பல முகாம்கள் மருத்துவ முகாம் நடக்கலாம், மறுக்கவில்லை. ஆனால் இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் இந்த மருத்துவ முகாம் என்பது இதுக்கு இருக்கின்ற சிறப்பு, பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவர்கள் இந்த முகாமுக்கு வருகிறார்கள். அதே போல வருவாய்த்துறை போன்ற துறைகளின் மூலமாகவும் சான்றுகளை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் முகாமிலே இருக்கிறது. ஆகவே இது கிடைப்பதற்காக ஒரு வரப்பிரசாதம்.
அத்தகைய வாய்ப்பை இன்றைக்கு கூழாங்கற்சியில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த நல்லாட்சியில் நடைபெறுகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல நடைபெற்ற அனைத்து முகாம்களிலும் சராசரியாக 1300-400 பேர் வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த முகாம்களும் அந்த அளவுக்கு பயனாளிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே வந்து மருத்துவ உதவிகளை பெற்றவர்கள் இனி தொடர்ந்து ஆரம்பம் இந்த மருத்துவ முகாம் நம்முடைய மாவட்டத்தில் அறிவிக்கப்படுகின்ற பகுதிகளில் அது நடைபெறும். ஒருவேளை இந்த மருத்துவ முகாம்களுக்கு வர தவறியவர்கள் இந்த முகாமுடைய சிறப்பை இங்கு வந்தவர்கள் எடுத்துச் சென்று அடுத்து நடைபெறக்கூடிய முகாம்களில் அடுத்த சனிக்கிழமை எங்கே நடக்குதோ அந்த முகாம்களை விளம்பரப்படுத்துவார்கள். அங்கு சென்று அந்த உதவிகளெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும். கடந்த காலங்களில் நம்முடைய மருத்துவ தேவைகளுக்காக உதவிகளுக்காக மருத்துவமனைகளை தேடி சென்று சிறப்பு மருத்துவர்கள் உதவிகளை பெற்ற நிலைமையை மாற்றி இன்றைக்கு அனைத்து வகையான சிறப்பு மருத்துவர்கள் சப்பப்ப 17 வகையான சிறப்பு மருத்துவர்கள் இந்த முகாமிலே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தி நம்முடைய பகுதி மக்கள் மருத்துவ உதவிகளை பெற வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கல்லூரியை பற்றி சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். உண்மையிலேயே மிகவும் பின்தங்கிய பகுதியில் நம்முடைய இந்த மண்ணின் மைந்தராக இருந்த சிவலிங்கம் செட்டியார் அவர்களால் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கொடையாக வழங்கப்பட்ட அந்த கல்லூரி பிறகு இது நாளடைவில் அரசு கலைக்கல்லூரியாக இப்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆனாலும் கூட இந்த கல்லூரியினுடைய தொடர் நடவடிக்கைகளில் அவருடைய மகன் திரு அபிராமி ராமநாதன் செட்டியார் அவர்கள் மற்றும் அவர்களோடு இணைந்த பலரும் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கூட நம்முடைய கல்லூரியின் முதல்வர் திரு அபிராமி அம்மா ஆனந்தி அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் இங்கே ஒரு சில தேவைகளை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் பேசினேன். ஏன்னா நீ அதாவது நிகழ்ச்சி நடக்கையில் இந்த சேர்கள்லாம் கூட வாடகைக்கு வெளியே இருந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு இந்த கல்லூரியை கொடுத்து இன்னும் பல செலவுகளை செய்கிறவர் நம்முடைய அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்கள். நீங்கள் அவர் பக்கத்தில் சொன்னாக்க இதெல்லாம் செஞ்சு வருவாருன்னு சொன்னேன். உடனடியாக சொன்னது இல்லை சார், ஏற்கனவே 5 பேருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் அவர் வழங்கி கொண்டிருக்கிறார் என்று அதனால தான் கேட்குறதுக்கு யோசனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, உடனடியாக அப்போ நானும் கேட்டேன், என்னமா செய்யணும், என்ன ஒரு 200 சேர் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் மருத்துவ உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய உங்களை சந்தித்தோம், மருத்துவர்களை சந்தித்தோம், இந்த பகுதி மக்களை சந்தித்தோம் என்பதையும் கடந்து இந்த கல்லூரியினுடைய தேவையான முதலமைச்சர் வைத்த அந்த கோரிக்கை நியாயமாக அவரை கூட நம்முடைய முதல்வரை கூட அதை பண்ணியிருக்கலாம். ஒன்றும் பெரிய செலவு இல்லை. அந்த 200 இருக்கைகளை நான் வெகு விரைவில் கல்லூரிக்கு தருகிறேன் என்ற அந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். ஆக இப்படியெல்லாம் பொது நிகழ்ச்சிகளுக்கு வருவதன் மூலமாக பொதுமக்களை சந்திப்பதையும் கடந்து சிறிய மற்றும் மற்ற தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்பதை சொல்லி உரிய நேரத்தில் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அதே போல தன்னுடைய தந்தையார் இந்த கல்லூரியை வழங்கியது மட்டுமல்லாமல் தந்தை கொடுத்த அந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற உதவுகின்ற அண்ணன் அபிராமி ராமநாதன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை குறித்தாக்கி அண்ணன் பூவாள மாதிரி ஆளுக சொல்லணும் போய் இங்க அவரு அதை காலையில் கேட்கலையா, பக்கத்தில் இருக்கிறவங்களாவது சொல்லுங்க, ஏன்னா செட்டியாருக்கு நெருக்கமா இருக்காரு. ஆகவே காலத்தின் நன்மை கருதி நீண்ட நேரம் பேசுறதை விட மருத்துவர்கள் எல்லோரும் சாப்பிடணும், நீங்களும் சாப்பிடணும். நானும் மாவட்ட ஆட்சியர் இதை முடிச்சுட்டு சிவகங்கையில் நடைபெறக்கூடிய
வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை நாங்கள் நலமாக நடத்த வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நடவடிக்கைகள் தொடர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியான நிலையான பொருளாதார வளர்ச்சியோடு தலை சிறந்த மாநிலமாக உருவெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சங்கீதா முத்துக்கருப்பி கொஞ்சம் லதா வனிதா அப்படியே கார்த்திகா பூப்படி கலைச்செல்வி முகிலரசி சோபியா பேகம் ஆகியோர்களுக்கு கூட்டச்சத்து பட்டயங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நன்றியுரை நெற்குப்பை வட்டார மருத்துவ அலுவலர்கள். அப்படியெல்லாம் உடனே பண்ண முடியாது.